இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் மாதேஷ் பேசுகிறேன். இப்போது மிரட்டல் படம் சம்மந்தமாக சில விஷயங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இந்தியா கிளிட்ஸ் மூலயமா நடக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மெனக்கெடுதல் ஒரு ஹானஸ்டிலேருந்து வந்ததாக நான் நினைக்கிறேன். இட் கேம் ஃப்ரம் அன் ஆனஸ்டி. என்னென்னா எல்லா பிஸ்னஸ்லேயும் இல்லை. இப்போ ஒரு சைன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பணம் கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு பஸ்ஸில் போய் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு துணி கடையில் போனால் உங்களை நம்பி ஒரு 2 மீட்டர் கிழிங்கன்னா அவன் கிழிச்சிடறான். 2 மீட்டர் கிழிச்சிடறான். உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லை அதெல்லாம் தெரியல. அவங்க 2 மீட்டர் கிழிச்சிடறான். கிழிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கவுண்டரில் பே பண்ணுறீங்க. ஸோ அந்தளவுக்கு பையர்ஸ் மார்க்கெட்டை ஒரு வேர்ல்டு. பட் சினிமாவை மட்டும்தான் நீங்கள் டிக்கெட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. அவன் எப்படி எதனால் ஒருத்தர் கவுண்டரில் பாக்ஸ் ஆஃபீஸில் டிக்கெட் எடுக்கிறான்னா உங்களை நம்புகிறான், நான் மேக்கரை நம்புகிறான். இவன் 2.5 மணி நேரம் என்னை என்டர்டெயின் பண்ணுவான். இவன் என்னை 2.5 hours நான் கொடுத்த காசை வேஸ்ட் பண்ணாமல் he'll make me comfortable, he'll make me happy, he'll make me cry, he'll make me laugh, he entertain meன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் டிக்கெட்டை வாங்குகிறான். ஸோ அப்படி வாங்கிட்டு வர்றவன், என்னை நம்பி உள்ளே வரவனை எக்காரணத்தை கொண்டு நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ண வைக்க விரும்பலை. ஆனஸ்டி தான் அது. உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வைக்கிறது எந்த வகையிலுமே அது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறவன். பேசிக்கலாக அந்த மாதிரி கேரக்டர். ஸோ தட் மேட் மீ ஒர்க் மோர் ஹார்ட். நம்மளை நம்பி வரான் அப்படின்னு. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு குக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு பி டபுள் கேர்ஃபுல், ட்ரிபிள் கேர்ஃபுல் அண்ட் லைக் தட். ஸோ நான் சிச்சுவேஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு என்கேஷ் த சிச்சுவேஷன். ஐ வாண்ட் டு ரியலி டூ மை ஒர்க் டு கன்வின்ஸ் an audience. I'll make sure they will get entertained properly. That's the reason all this efforts going for hard work. இல்லை, அதில் ஆக்சுவலாக இந்த சாக்லேட் என்னோடய ஸ்கிரிப்ட். பேசிக்கலாக அந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணுறதா இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் சில பல காரணங்களால் நான் பண்ண முடியல. பட் ஸ்கிரிப்ட் இஸ் மைண்ட். அதை நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணது அது. அதுக்கப்புறம் மதுரை பண்ணும்போது தான், மதுரை விஜய் சாரோட சேரும்பொழுது இட் மேட் மீ மோர் ஹாப்பி அண்ட் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சார் இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசருக்கும் எந்த டைரக்டரும் அதே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு இல்லை. நான் தான் இது வரைக்கும் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் தான் நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே டைரக்ட் பண்ணது விஜய் சாரை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதில் மிரட்டுறது, இந்த மிரட்டல் அப்படிங்கிறது ஒரு அது கீழே ஒரு டேக்லைன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். கீழே தில்லுமுல்லுன்னு போட்டிருப்போம், 100% தில்லுமுல்லுன்னு சொல்லிட்டு. இது நாட் ஓன்லி மிரட்டல், இது தில்லுமுல்லும் சேர்ந்தது. ஸோ இட்ஸ் அ ஃபியூஷன். பேசிக்கலி மிரட்டலுங்கிறது ஒரு ஆக்ஷன், தில்லுமுல்லுங்கிறது ஒரு காமெடி. ஸோ ஒரு ஆக்ஷன் அண்ட் காமெடி சேர்ந்த ஒரு ஃபியூஷன் தான் இதை அதுக்காக தான் இந்த டைட்டில். இது யாரையும் மிரட்டுறதுக்காக இல்லை, மிரட்டலாக அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டோம் மிரட்டா. ஸோ மேக் ஷூர் யூ கம் வித் எனி திங், I'll just make sure everything is there in the film. Good action in the film, good comedy in the film, good sentiment in the film, good entertainment in the film, good romance in the film. அது மாதிரி எல்லாமே அதனால் ஒரு மிரட்டலாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்கள் கேள்வியும் அந்த பதில் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எல்லா விதமான ஆடியன்ஸும் கேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு படம் பண்ணணும் போது உருவாக்கப்பட்ட கதை தான் மிரட்டல். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு தில்லுமுல்லுன்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறமா நிறையா ஆக்ஷன்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிரட்டல்னு மாற்றி இந்த மாதிரி நிறையா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட். அதில் முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இல்லாமல், ஒரு ஆக்ஷன் மட்டுமே இல்லாமல், ஒரு வெறும் காமெடி மட்டும் பண்ணால் ரொம்ப அந்த படம் ஃபுல் லென்த்து தாங்காதுங்கிறதுல ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்கிறவன் நான். ஏன்னா ஒரு காமெடி மட்டுமே, ஒரு ஊறுகாய் மட்டுமே சாப்பாடு ஆகாது, அதே மாதிரி ஒரு ஸ்வீட் மட்டுமே சாப்பாடு ஆகாது.
அதே மாதிரி ஊறுகாய் எல்லாமே சாப்பாடு இருக்க முடியாது, ஸ்வீட் எல்லாமே சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் படம் வரும்பொழுது ஸோ வி நீட் டு ஹாவ் ஆல் கைண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் தட். அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கம் போல் நம்மளுடைய சொன்ன மாதிரி நிறையா ஆடியன்ஸ் எந்த இடத்துலையும் வந்து டயர்டாகிடக்கூடாது, எங்கேயும் தொங்கிடக்கூடாது. ஸ்கிரிப்டு எங்கேயுமே வந்து அவன் வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபுல்லாக மிரட்டலாக ஒரு விஷயம் அவன் ஃபீல் பண்ணணுங்கும் போது அப்படி பிளான் பண்ண தான் மிரட்டல். மிரட்டல் ஸ்கிரிப்டு வந்து தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஒரு சில பெரிய ஆர்டிஸ்ட்கள் வந்து நிச்சயமாக இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஸ்டப்பனான ஒரு டெசிஷன் அவங்கள வச்சு பண்ணலை. பிகாஸ் இந்த கதையில் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ட்விஸ்ட்டும் டர்னும் ஒரு கிளிஷேடாக இல்லாமல், இந்த ஹீரோ இதை தான் பண்ணுவான் அப்படின்னா அவன் அதை பண்ண மாட்டான், அவன் வேறு ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஹீரோ அது மாதிரி ஒரு எல்லாமே வந்து ஸ்கிட் ஆகிட்டே போகும், ஒரு மாதிரி ஆஃப் பீட்லேயே போயிட்டே இருக்கும். இவன் இப்போ இந்த விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னா அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டான். இவன் இந்த விஷயத்தை எதுக்குடா பண்ணுறான் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம், இதுக்காக தான் இப்படி பண்ணுறான்னு நினச்சிருந்தா அடுத்த சீனில் அவன் அதுக்காக பண்ணிட மாட்டான், வேறு ஒரு ரீசனுக்காக பண்ணியிருப்பான். அந்த மாதிரி எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருக்கிறதுனால ஒரு கிளிஷேட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க ஒரு ஹீரோ இதை பண்ணினால், ஸோ இந்த ஹீரோ இப்படி தான் பண்ணார் எதிர்பார்க்குறவங்க ரொம்ப ஏமாந்தப்படுவாங்க. அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பயம்லாம் இருந்தது, இதை வந்து அவன் அப்படி ஏமாந்துட்டா அது எந்தளவுக்கு அந்த சக்ஸஸ் லெவல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன எனக்கு ஹேட் அ டவுட். ஸோ கம்ப்ளீட்லி very stubborn decision we took that okay, we'll go a person who can act, who can deliver, that's all we need, we don't want any stardom backup and things like that. அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் வந்து வி கேம் டு வினய். அண்ட் இப்போ இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாமே அப்படி தான் செட் பண்ணோம். அப்புறம் கதையோட களம் அப்படி எல்லாமே இதான் பாதி கொஞ்சம் விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு 3 ஏக்கரில் இருக்க ஒரு வீடு வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய ஒருத்தரோட பேக்ட்ராப் தேவைப்படுது. அது மாதிரி எல்லாமே வந்து ஒரு அப்புறமா அந்த பொண்ணு வந்து லண்டனில் படிக்குது அப்படிங்கிற ஃபாரினில் படிக்கிற பொண்ணு அப்படிங்கும்போது வந்து அது லண்டன் தேவைப்படுது. ஸோ இது இப்படியே ஆரம்பித்து இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான படமாக வந்து இன்றைக்கி மக்கள் முன்னாடி நிற்குது தான். அதுதான் இப்போ என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு எக்காரணத்தை கொண்டும் வந்து இவன் இதை தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹீரோ பண்ணினார்னா இவருக்கு இதுதான் ஒரு ஜான்ரோ அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகாது. ஏன்னா இது முழுக்க ஒரு காமெடி இருக்குது, அதில் ஒரு ஆக்ஷன் இருக்குது, இது அந்த மிக்ஸ்டு ஒரு டர்ன் ஓவர் வந்து வினய்க்கு வந்து இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ரீபர்த் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆஸ் அன் ஆடியன்ஸாக. நான் ஒரு வினயோட ஒரு படங்களை பார்த்து இவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கிளிஷியட் தாட்டில் இருந்தேன்னா அதை தூக்கி போட்டுட்டு இனிமேல் இவர் இப்படி தான் பண்ணணும், இனிமேல் இவர் இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது பேர்த் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ கிரியேட்டட் அ மான்ஸ்டர் அவுட் ஆஃப் ஹிம், தட்ஸ் வாட் ஐ கேன் டெல். இதில் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் தட் இவங்க 10 படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு வந்து கேம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். ஐ வாஸ் ஸ்கவுட்டிங் ஃபார் அ கேர்ள் ஆஸ் இட் இஸ். ஹீரோக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியே எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஹீரோ வேணுமோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஹீரோயின் வேணும். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் டோன்ட் கம் ஃபார் ஒரு 4 சாங்ஸ் அது மாதிரி அப்படி 4 சீனு அந்த மாதிரி ஹீரோயினே கிடையாது. படம் ஃபுல்லாக வருவாங்க, டெல் த கிளைமேக்ஸ் ஷீல் பி தேர், டெல் லாஸ்ட் ஃப்ரேம் ஷீல் பி தேர். அண்ட் மோரலஸ் இந்த பொண்ணு மேலே தான் அந்த கதை வந்து ஒரு ட்ராவல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மர் வேணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ப்ரீ இன்சிடென்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க இப்படி அப்படிங்கிற ஒரு ப்ரீ இன்சிடென்ஸ் இருக்கக்கூடாது. இதே மாதிரி அவங்க ப்ரீவியஸ் படங்களும் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு நியூ கேர்ளுக்கு போய்ட்டா பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. Then I started scouting for talent.
அண்ட் நார்மலாகவே பேசிக்கலாக ஏன்னா பெரிய பெரிய ஹீரோயின்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே புது ஹீரோயின் வந்து அப்புறமா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் நியூ ஹீரோயின்ஸ். ஏன்னா இந்த மாதிரி புது ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் லைக் ஓகே ஐ வில் கோ ஃபார் யர் நியூ கேர்ள். அப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அந்த மாதிரி வந்து நியூ கேர்ள் சர்ச்சில் வந்தவங்க தான் வந்து இந்த ஹீரோயின். ஒரு சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து ஐ வாஸ் நாட் லைக் தெரியுமில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டே கேள்வி கேட்ட மாதிரி ரொம்ப மெனக்கடல், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கிறதுனால வந்து இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. தென் ஐ ஆஸ்டர் டு டூ சம் கைண்ட் ஆஃப் ஹோம் ஒர்க் அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஆடிஷன் பண்ணோம், அவங்களுக்கும் ஆடிஷன் பண்ணணும். தென் நானும் மறந்துட்டேன் அதை. தென் ஐ கேவ் சம் எக்ஸசைஸ் அப்போ எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி. ஸோ அதில் 10 பேருக்கு சொன்னதெல்லாம் 5 பேர் தான் அந்த டேர்ன் பேக். அந்த 5 பேரில் இவங்க ஒருத்தாங்க. தென் அவங்கள வந்து நான் திருப்பியும் ஃபில்டர் பண்ண டைலாக்ஸ் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து நிறையா ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட இட் டுக் 2 months to crystallize whom I am going to take and who is going to be in the film. ஸோ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணாங்க. ஆன் அ டெய்லி பேசிஸ் she used to come and deliver like ஓகே இந்த மாதிரி பண்ணணும், இது மாதிரி பண்ணுறேன் சார், இந்த ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கீங்க, இந்த சீன் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த டைலாக் நான் இந்த மாதிரி டெலிவர் பண்ணுறேன், இப்படி டெலிவர் பண்ணுறேன் பாருங்கள், இல்லை இப்படி திரும்புகிறேன் பாருங்கள், இப்படி. ஸோ ஆல் த போஸ்டர்ஸ் அண்ட் அண்ட் ஹர் small nuances and everything day by day she's started showing variations like. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கை ஃபைனலாக வந்து கிறிஸ்டலைஸ் ஆச்சு கேன் டேக்கர் சொல்ல. பட் த திங் இஸ் ஒன் திங், த ஃபஸ்ட் டே ஷீ கேம், ஐ டோன்ட் நோ ஷீ இஸ் கோயிங் டு பி மை ஹீரோயின். எனக்கு தெரியாது. அவங்க கண்டினியூஸாக வந்து 1 மாதம் வரைக்கும் கூட அவங்க தான் என் படத்தில் ஹீரோயினாக வருவாங்கன்னு என்னால் எனக்கு தெரியாது. அப்புறமா போக ஷீ ப்ரூவ் ஷீ இஸ் தட். இதில் என்னென்னா இப்போ பேசிக்கலி நான் அதே தான், ஐ எம் நாட் கோயிங் பேக் ஆன் மை வேர்ட்ஸ் தட் சேம். நீங்கள் இத்தனை படத்தில் பார்த்த சந்தானம் வேறு, இந்த படத்தில் பார்க்க போகிற சந்தானம் கட்டாயமாக வேறையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்டர்ஸ்லாம் அவரோட கெட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாமம் போட்டு அந்த மாதிரி. See, at the same time, when I started doing this, scripting stage, when I crystallized, there are 2 hero comedies in this film. ஒன்று வந்து கஞ்சா கருப்பு, இன்னொன்று வந்து சந்தானம். ஸோ நான் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் பண்ணும்போது இன்றைக்கி சந்தானத்துக்கு இருக்கிற ஒரு அப்ரிவியேட்டட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரிசெப்ஷன் வாஸ் நாட் தேர். ஏன்னா ஒரு ஒரு இப்போ தானே ஒரு ரீசெண்ட் டேஸ் பாஸ்டில் தான் வந்து அப்புறமா ஒரு சின்னதாக வந்து படங்களில் தான் வந்து இ காட் மோர் அட்டென்ஷன் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் நான் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது நான் அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் when I got him signed அப்போ வந்து he is not this kind of state. பட் எனக்கு ஒரு குட் லக் நினைக்கிறேன் வந்து இப்போ வந்துட்டு. ஸோ he got that kind of take off. எக்ஸாக்டாக சந்தானத்துக்கு இதில் சேம் காமெடி, பட் அவரோட டிஞ்சிலேருந்து வேறு மாதிரி வித்தியாசமாக ஒரு புதுசான ஒரு இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு வேறு டைமென்ஷனில் காமெடியை எடுத்துன்னு போயிருக்கார். அந்தளவுக்கு ரொம்ப சட்டலாக இருக்கும், ரொம்ப அன்பிலியபிளாக இருக்கும். எனக்கு அன்பிலியபிளாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வெரி டஃப் டு மேக் மீ லாஃப். ஸோ ஏன்னா பயங்கரமாக சிரிக்க வச்ச ஒரு பெருமை வந்து சந்தானத்துக்கு சேரும். நிச்சயமா என்னன்னா இதில் டோட்டலாக ஃபுல்லாக இருப்பார். படமில் வந்து ஆரம்பித்தா படத்தில் எல்லா இடத்துலையும் சந்தானம் இருப்பார். எப்போ சந்தானம் வந்து இல் கம் 5 minutes later or 10 minutes later into the film. அப்புறம் ஆரம்பித்தார்னா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் எல்லா சீன்ஸ்லேயும் அங்கங்கே வந்து எல்லா சீன்ஸ்லேயும் சென்ஸ் ஒரு மேக்ஸிமம் அவர் பார்த்தா ஒரு ஃபீல்டு ட்ராவலில் இருக்கும். பேரலாகவே ஒரு சந்தானத்தோட ஹீரோவோட ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கார். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ வரவங்க கூட நிச்சயமாக வந்து சொல்லுவாங்க, இப்போ வினய் சந்தானம் காம்பினேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு இவங்க 2 பேருக்குமே. பேசிக்கலாக அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். சந்தானமும் வினயுமே பேசிக்கலாக பர்சனல் லைஃப்பில் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஸ்பாட்டில் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நமக்கே எதிர்பார்த்ததை விட
அதிகமான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஏன்னா பேசிக்கலாக அதில் ஒரு பெரிய அந்த 2 பேருமே ஒரு லெவலில் இருக்கும்போது 2 பேருமே பேரலாக ட்ராவல் பண்ணி 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதே சமயத்தில் வந்து சீனையும் கன்வே பண்ணி அதை ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கடினமான வேலை. அங்கே தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுத்தது நான் நினைக்கிறேன், பர்சனலாக ஃபீல் பண்ணேன் எனக்கு நான். பிகாஸ் என்னன்னா இவருக்காக இவரோட பேட்டர்னுக்காக நம்ம சீன் எடுத்துகிட்டு போயிட்டால் தப்பாயிடும், அவர் பேட்டர்னுக்காக நம்ம சீன் எடுத்துகிட்டு போயிட்டால் அந்த சீன் கன்வே ஆகாது, தப்பாயிடும். அப்புறம் பேசிக்கலாக கேன்வாஸ் இருக்குல்ல, கேன்வாஸ்க்கு தான் இவங்க 2 பேரும் பேரலல் சப்போர்ட்ஸ். இந்த கேன்வாஸ்க்காக வேண்டி நம்ம இவங்க 2 பேரும் இவங்கள மாற்றினோன்னாக்கா ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது அவங்களுக்கு போய் சேராது. அப்படி இருக்கும்போது இது கிளவராக இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் வந்து அழகாக எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி அதை திரைக்கதையை நகர்த்திட்டு போகிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கடினமான வேலையாக இருந்தது. அது ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கு. அதுதான் அங்கே தான் வந்துட்டு மை எக்ஸ்பீரியன்ஸ் helped me a lot. நான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சொல்லுவேன் எப்போவும், இந்த படத்தில் பெரிய எனக்கு பொறுப்பு இருக்குது, இந்த படத்தில் 4 ஹீரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். யார் சார்னு கேட்பாங்க. பார்த்தா வினய் ஆல்ரெடி அங்கே ஹீரோ, அப்புறம் பிரபு சார் அவர் ஒரு ஹீரோ, பாண்டியராஜன் அவர் ஒரு ஹீரோ, மன்சூர் அலிகான் இருக்கார் அவர் ஒரு ஹீரோ. ஸோ இந்த 4 ஹீரோயும் வச்சு நான் ஒரு படம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நிறையா நட்சத்திர பட்டாளங்கள் இதில் இருக்குது. இப்போ பிரதீப் ராவத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்னன்னாக்கா அவருடைய கேரக்டரை வந்து அவங்க ஷோல்டரில் தனியாக எடுத்துகிட்டு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஒரே அவர்கள் டெம்ப்ளேட் தான் எல்லாருக்கும். இவங்க இது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதை பண்ண மாட்டாங்க. இதுதான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்ல, படம் வரத்துக்கு முன்னாடி சீனை சொல்ல. இது என்ன எக்ஸாம்பிள்னா நார்மலாக சொல்லுவாங்க வந்து நம்ம உமா பத்மநாபன் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் வந்து அவங்க படத்தில் எல்லாம் அவங்க வந்து ஒரு பிராமின் டிஞ்சில் தான் டிஞ்சு, அதே மாதிரி பிராமினிக்கலாக இது அந்த மாதிரியான ஒரு சஃபிஸ்டிகேஷன் அப்படியே தான் அவங்க ஃபுல்லாக இது வரைக்கும் எல்லா படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அப்படி தான். ஆனால் இந்த படத்தில் அவங்க மதர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க என்னென்னா நான்வெஜ் பிரியை, அவங்களுக்கு எதனா சந்தோஷம்னாலும் சாப்பிட்ணும், எதனா துக்கம்னாலும் நான்வெஜ் சாப்பிட்ணும், அந்த மாதிரியான ஒரு ஆசை சொல்லுவாங்க. பார்த்தா ஐயோ சூப்பர், ரொம்ப நல்ல செய்தி சொல்லுங்கடா, இம்மீடியட்டாக பிரைன் ஃப்ரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ எல்லாருமே இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி சொன்னேன். அது மாதிரி எல்லோரும் இப்படி தான் அவங்க கேரக்டர் இருக்குன்னா அது இல்லை, அது மாதிரி ஒரு வேறு மாதிரி மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ மன்சூர் அலிகான் வந்து பார்த்தா பயங்கரமாக பக்கமாக பேசுவார். இன்ஃபேக்ட் அவரோட பேச்சுக்கு அவரோட டைலாக்கு தான் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த படத்தில் டைலாக் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன்லேயே வந்து அந்த வெர்பல் இல்லாமல் சவுண்டிங்லேயே வந்து அந்த மெசேஜை கன்வே பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு கான்ட்ராஸ்ட் கிராஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப புதுசாக இருக்குது. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் மெயின் வில்லன் பிரதீப் ராவத், கஜினி படத்தில் வில்லன் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். ஃபைட் அப்படின்றது வந்து மெயின் வில்லனாக இருக்கிறது வந்து பிரதீப் ராவத். பேசிக்கலாக ஒரு ஆடியன்ஸில் கேன்வாஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே அது புதுசாக சில விஷயங்களை நம்ம கொடுத்துட்டோனால அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ் ஆகிடுங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஸ்கூலில் இருந்துங்க. ஏன்னா செங்கசாட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எல்லாமே சிக்கப்புக்குரையில் சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸிங்கில் புதுசாக ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அப்புறமா முக்காபிலா சாங்கில் பார்த்தீங்கன்னா தலையில்லாமல் ஒரு டான்ஸ் பண்ணது, அப்புறம் இந்தியனில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்போக்டு கங்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுட்டு டெலிஃபோன் பண்ணி போல் சாங்கு, அப்புறம் ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 Wonders ஆஃப் த வேர்ல்டு. அது மாதிரி எல்லாமே வந்து தேடி போய் கொடுக்கும்பொழுது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசான விஷயங்களை ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு
நான் நம்பிக்கை. அதே சமயத்தில் அதனால் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அன்எக்ஸ்ப்ளோர்டு லொக்கேஷன்ன்றது வந்து பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட், ஐ மீன் ஒரு பிளேஸ் வந்து இங்கேனா மிலனுக்கும் இதுக்கும் அந்த யூரோப்பில் தான் இருக்குது. பட் அந்த பார்டரில் இருக்குது. யூரோப்பில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ரோமன் கல்ச்சர் இருக்காது, எல்லாமே அந்த யூரோப்பியன் கல்ச்சரில் தான் இருக்கும். பட் இந்த பாத்தில் மட்டும்தான் அந்த ரோமன் கல்ச்சர்ஸ் இருக்கும். ரெண்டாவது அங்கே இருக்க சர்ச் ஆகட்டும், அங்கே இருக்க பில்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த ரோமன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும். அதே சமயத்தில் அங்கே அந்த ஒரு நீரூற்றுன்னு சொல்கிறோம், அந்த நீரூற்று எல்லாமே வந்து ஹீட் ஆகும். வெளியில் பார்த்தா -4 டிகிரிஸில் இருக்கும், அவ்வளோ குளிராக இருக்கும். பட் அங்கே கிணறுலேருந்து வர தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கும். 42 டிகிரிஸில் அவ்வளோ ஹாட்டாக வரும், நல்லா புகை வரும் தண்ணி, அந்தளவுக்கு ஒரு ரேர் ஃபியூஷன் அது இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அது. பட் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, யாரும் இது வரைக்கும் அங்கே போய் ஷூட் பண்ணதில்லை. அதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அந்த ஊரில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க, சினிமா ஷூட்டிங்கா எங்கள் ஊர்லையா, இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து சப்போர்ட்டட் மீ எக்ஸ்ட்ரீம்லி நைஸ்லி. அண்ட் எனக்கு ஒரு சந்தோஷம், ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக அது ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த செட் ஹைதராபாத்தில் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பில்டிங் சிட்டிக்குள்ளார நடுவில் இருக்கணும். ஒரு டாப் ஆங்கிள் வச்சோன்னா ஃபுல்லாக சுற்றிலும் வீடுங்க, நடுவில் அவ்வளோ பெரிய வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு எனக்கு தேவைப்பட்டது. அது மெட்ராஸில் சான்ஸே கிடையாது, மெட்ராஸில் இல்லை. ஸோ தேடி அழுத்து போய்ட்டு அப்புறம் கடைசியாக நாங்கள் போய்ட்டு ஹைதராபாத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஊருக்கு சுற்றி இருக்குது, நடுவில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு வீடு வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு மேடு, அந்த மேடு மேலே ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது வந்து இடம் இருக்குது, பட் உள்ளுக்குள்ளார வந்து உள்ளார இருக்க ஒரு பில்டிங், ஒரு நார்மல் பில்டிங் தான் இருந்தது. ஸோ நாங்கள் போய் கேட்டோம், யார் இருந்தோன்னா அந்த நிசாம், ஹைதராபாத் நைசாம் அவங்க ஃபேமிலி இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வி வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் பர்மிஷன். அவங்க வந்து ஸோ நைஸ் அண்ட் ஓகே சார் நீங்கள் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போய்ட்டு இங்கேருந்து எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே பெரிய செட்டு எரெக்ட் பண்ணிட்டோம் டோட்டலாக. அங்கே உள்ளார ஒரு சின்ன வீடு இருந்தது, அந்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய செட்டை எரெக்ட் பண்ணி ஷூட் பண்ணோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவ்வளோ பெரிய வீடுங்கிறது எல்லோரும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த அவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் அவ்வளோ பெரிய வீடுங்கிறத. ஸோ தட் பிளேஸ் த மேஜர் ரோல் இன் த ஃபிலிம். மியூசிக் பிரவீன் மணி எனக்கு வந்து முதல்வனில் தெரியும். ஏன்னா பிரவீன் மணி வந்து ரஹ்மானுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். வெரி டேலண்டட் பர்சன். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அந்த ஷக்கலக்க பேபி சாங் அப்போ வந்து ஷூட்டிங் ரெடி ஆகிடுச்சு, சுஷ்மிதா சென் வரணும், சுஷ்மிதா டேட்டா லாக்ட். அப்புறம் ரஹ்மான் வாஸ் ஸோ பிஸி. அந்த சமயத்தில் வந்து ஒரு படம் அந்த சாங் தேவை அப்படிங்கும்போது வந்து ரஹ்மான் டெப்யூட்டட் பிரவீன் மணி டு டூ ப்ரோக்ராமிங் தட் சாங். ஸோ அப்போ வந்து நான் பிரவீன் மணியோட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இஸ் வெரி டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போயே சொல்லியிருந்தேன், அப்போ நிச்சயமாக கூட நீ வந்து ஒரு படம் பண்ணுற உன்னை மியூசிக் டைரக்டராக பண்ணுவோம் கட்டாயமாக நீ அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இ லாஃப்ட் தட் டைம். அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷக்கலக்க பேபி சாங் தான். ஸோ அந்த ஷக்கலக்க பேபி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா இட்ஸ் அன்பிலீவபிளி வெரி ஹியூஜ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாம்பே ட்ரீம்ஸில் ஷக்கலக்க பேபி சாங் தான் வந்து கீ சாங். இட் டுக் ரஹ்மானோட இன்டர்நேஷ்னல் ஆல்பமில் அது ஃபஸ்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஆல்பமாக இருந்தது. அந்தளவுக்கு இஸ் வெரி டேலண்டட் பர்சன். இந்த படத்தில் நாங்கள் அவரை யூஸ் பண்ணோம். ரொம்ப நல்ல ஃபியூஷன். அதான் சொன்ன மாதிரி லண்டனும் அதே சமயத்தில் இந்தியாவையும் மேட்ச் பண்ண ஒரு மாதிரி 2 கல்ட்டை மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ட்ராவல் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஹீ டெலிவர்ட் அ வெரி குட் சாங்ஸ் ஆர் ஸோ குட். அண்ட் ரீரெக்கார்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி அந்த ரொம்ப அந்த த்ரில்டாக இருக்கும். இட் கேம் அவுட் வெரி நைஸ். இது உண்மையாலுமே நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லா ஆடியன்ஸும் சொல்லும்போது வெளில படம் வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், தேட்டருக்காரங்களாகட்டும், நம்ம ஒர்க் பண்ணும்போது டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும்,
எல்லோரும் மாதேஷார் படம் வாங்க போகிறோம், மாதேஷார் படத்தை ஷூட்டிங்கு அப்படி தான் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறது, ஐ டிபெண்ட் மேக்ஸிமம் ஆன், ஏன்னா சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. அது எல்லாரும் சினிமாவில் இருக்க காஃபி கொடுக்குறவங்கலேருந்து ஃபோக்கஸ் பூல் பண்ணுறவங்க வரைக்கும் எவ்ரிபடி இஸ் பில்லர்ஸ் ஆஃப் த சக்ஸஸ். பட் அட் தி சேம் டைம் எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறத தாண்டி அவங்களுக்கு இருக்க டேலண்ட்டை வந்து நம்ம வெளியில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் அவங்கள வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுறதுக்கு நம்மளால் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணால் கிடைக்கும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் மற்றவங்க மேலே நம்ம ட்ராவல் பண்ணாமல் நம்ம மற்றவங்களோட ட்ராவல் பண்ணுறது வந்து இந்த பேருக்கு காரணம் நான் நினைக்கிறேன். பட் இதே மாதிரி அந்த கடினமான உழைப்பு தான் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சிங்கிள் லைனராக பதில் சொல்லணும்னா, மை ஹார்ட் ஒர்க் நோன் பை பீப்புள் தட்ஸ் கேம் மீ தட் கைண்ட் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கட்டாயமாக. நான் தான் சொன்னேன், எனக்கு நான் அப்போ வந்து நான் சாக்லேட் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அப்போ நான் சில பல காரணங்களால் அதை நான் செய்ய முடியாத போது அப்போ வந்து வெங்கடேஷ் தான் அந்த படத்தை வந்து பண்ணார். அந்த மாதிரி டெஃபினட்டாக அதில் நோ செகண்ட் தாட் அபவுட் இட். நல்ல படங்கள் சினிமாவில் இருக்கணும், அவ்வளோதான். நல்ல படங்கள் வந்து பண்ணணும். தயாரிப்பாளராக இருக்கமோ, இயக்குனராக இருக்கமோ, எல்லா ஒரு கதாசிரியராக இருக்கமோ, ஒரு ரசனகர்த்தாவாக இருக்கமோ, சினிமாவில் இருக்கணும். இது வரைக்கும் சாதாரணமான ஒரு மாதேஷை வந்து இவ்வளோ பெரிய டைரக்டர் மாதேஷ் ஆக்குனது முழுக்க காரணம் ரசிகர்களாகிய நீங்கள் தான். உங்களோட ஆதரவு இல்லாமல் நிச்சயமாக வந்து இவ்வளோ பெரிய படங்களை எங்களால் எடுக்க முடியாது. எப்பவும் கொடுத்த ஆதரவு போல், ஏன்னா இதில் நிறையா உழைப்பு போட்டிருக்கோம். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்களே அதிகபட்சமாக உழைச்ச படம் இந்த படம். அவ்வளோ உழைப்பை நான் இதில் போட்டிருக்கோம். காமெடி ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நிறையா உழைப்பு போட்டிருக்கோம். ஸோ வழக்கம் போல் இந்த படத்துக்கும் நீங்கள் திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு இந்த இந்தியா கிளிட்ஸ் மூலயமா உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.